அக்கௌண்டிங் பாடத்துக்கு சேரல. அப்ப உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நீங்க அங்கீகராக்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒயால பெலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் கோஹோயோதாசை அப்படியே கொண்டு வந்து வச்ச மாதிரி මේ රට පාලනය කරන්න ගොඩක් අය ආවා. නම් මම මගේ රට ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்லோன் தமிழ் மீடியா. இது ஸ்லோன் தமிழ் மீடியாவோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதால நாங்கள் எங்களை பற்றியும் எங்களுடைய சேனலை பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு அறிமுகப்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் எங்களோட சேனலை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். எங்களோட சேனலில் நாங்கள் போட்காஸ்டிங் மற்றும் முக்கியமான நபர்களை நாங்கள் இன்டர்வியூ எடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கைக்கு உகந்த விஷயங்களையும் அடுத்தது பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்களையும் நாம் இந்த சேனலில் அடிக்கடி அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எங்களை பற்றி நாம் ஒரு அறிமுகப்படுத்திக்கொள்கிறோம். என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நான் இந்த சேனலில் முக்கியமான வேலைன்னு சொல்ல முடியாது, அது பொறுப்புன்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால் நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறது, அதை அப்படியே எடிட் பண்ணி அதுக்கு ஒரு போஸ்ட் செஞ்சு அதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. இனி வரும் வீடியோக்களை நீங்கள் என்ன பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி எங்களுடைய சேனல் ஓப்பன் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதால மட்டும்தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முழுக்க பார்க்க போகிறீங்க எங்களுடைய சகோதரர் அஷ்பாக் அவர்களை தான். ஸோ இப்போ அஷ்பாக் அவர்களை பற்றி அவரை பற்றி சொல்லுவார். நான் இப்போ ஏலவில் எழுதிட்டிருக்கிறேன். ஏலவில் காமர்ஸ் செஞ்சு ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டுக்கு பிறகு இப்போ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கி இப்போ யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கொஞ்சம் காலமிக்கு தானே அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ளே ஸ்கூல் ஆளுங்க நான் படித்த ஸ்கூலால் கூப்பிட்டு என்னை காமர்ஸுக்கு அக்கௌண்டிங் பாடத்துக்கு சேரல எங்கள் ஸ்கூலில். அப்போ என்னை கூப்பிட்டு அக்கௌண்டிங் செய்ய சொன்னாங்க. அதை செஞ்சு நிற்கிறேன். அதோடு சேர்த்து சின்ன டியூஷன் கிளாஸையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்படியே தான் பேத்து கொண்டிருக்குது. அப்படியே டபிள்யூடி கிளாஸஸும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஊருக்குள்ளே. நல்லது தம்பி அஷ்பாக் அவர்களே, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி திருப்பி நீங்கள் படித்த ஸ்கூல்லே நீங்கள் ஸ்கூலுக்கு இந்த படித்து கொடுக்க போகிறீங்க. அப்போ அந்த ஸ்கூலில் படித்த உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் அந்த படித்து கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்த நிலைமை வேறு, இவ படித்து கொடுக்க போகிற மனநிலைமை வேறு. ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குமே, நான் இந்த படித்து கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல நானும் இருந்ததான் அப்படின்ட்டு, அதை பற்றி விவரிக்க கேளுமா? அப்படி இல்லை, பெருசாக இது உண்டால் நாங்கள் படித்த ஸ்கூல் தானே, படித்த ஸ்கூலில் படித்து கொடுக்குறது கொஞ்சம் வெக்கம், கொஞ்சம் பயம், அது ஈக்கும். என்னால் என்னைய ஒரு பிள்ளையாக பார்த்த சேர்மார்கள் இப்போ என்னை ஒரு சேராக பார்த்து அவனோட ஈக்கிற நிலைமையும் ஈக்குது. அப்போ போன வருஷம் நான் சீனியர் ப்ரிஃபெக்ட் பெட்ச் வாங்கக்குள்ள நான் சீனியர் ப்ரிஃபெக்டுன்னு இருந்தேன். இப்போ நான் ஒரு பிள்ளைக்கு போய்த்து பெட்சை குத்துறேன் ப்ரிஃபெக்ட் ஃபங்க்ஷனில். அப்படி ஈக்குது. அது மாதிரி அந்த நிகழ்ச்சிகளில் நான் எங்களோட ஏற்பாடில் சேர்மாருக்கு ஒரு சிற்றுண்டி செஞ்ச நேரம் போன வருஷம். இந்த வருஷம் நான் அவங்களோட போய்த்து அந்த சிற்றுண்டியில் கலந்து கொள்கிறேன். அப்படி ஈக்குது. அது கொஞ்சம் பயமாக கொஞ்சம் வெக்கமாக கூட ஈக்குது. போக கொஞ்சம் அது இல்லை கொஞ்சம் பேத்து ஈக்குது. அது சரி, உங்களுக்கு மச்சம் எல்லாம் இருக்கு. சகோதரர் அஷ்பாக் அவர்களே, எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது. அது என்னன்னு சொன்னா, நீங்க ஸ்கூல் காலத்துல விவாத பேட்டிகள்ல நீங்க முக்கியமா பங்கெடுத்துக் கொள்வீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கு. நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆமாண்ணா, இப்ப எங்க ஸ்கூல்ல இப்படித்தானே நிக்கவர்த்தி அந்த இதுல இந்த டிவிஷன், மாகாண மட்டம், மகிழாங்க மட்டம் ஒரு கட்டமா போறது. நான் சின்னத்துல 4ஆம் 5ஆம் வகுப்பு எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி கட்டுரை பேச்சு அது இதுன்னு அப்ளை பண்ணுவேன். பட் பிளேஸ் அதாவது சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட. பட் எனக்கு அங்கே போய்த்து சும்மா செஞ்சதுக்கு பிளேஸ் ஒன்றும் இல்லை. பிறகு அப்படி இருந்துட்டு அந்த கொரோனா சீசன் அந்த பாஸ்க் பிரகார அதுக்குள்ள இருந்துட்டு பிறகு எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. நான் A-level 12ஆம் வகுப்புல சான்ஸ் கிடைச்சிச்சு. மரகா பேச்சு போட்டி, அறிவிப்பாளர் போட்டி, அது மாதிரி விவாத போட்டிகளுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ நான் விவாதம் ஒரு ஃபர்ஸ்ட் முறை என் A-level ஃபர்ஸ்ட் முறை போகக்குள்ள நல்லா விவாதம் செஞ்சு எங்களோட டிவிஷனில் ஃபர்ஸ்ட் அடித்து அப்படியே மாகாண மட்டத்துக்கு எடுப்பாட்டேன். அது மாதிரி நான் பேச்சு போட்டிக்கு போய்த்து அகில இலங்கை மட்டத்துக்கு எடுப்படுத்திட்டேன். அது மாதிரி அறிவிப்பாளர் போட்டிக்கு போய்த்து செகண்ட் பிளேஸ் அது மாதிரி எடுப்பேன். இப்போ விவாத போட்டிகளுக்கு மரகா நாங்கள் அந்த டிவிஷனுக்கு செகண்ட் முறை போகக்குள்ள
அங்கீக்கிறாக்கோ கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இதுவும் மீந்திச்சு. இப்ப நீங்க போற இடத்துல உங்களை பார்த்தா அஸ்பா குறாரு பயம் மட்டும் திறப்போதைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவரை பத்தி நான் சின்ன ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். முக்கியமா அது என்னன்னு சொன்னா, எங்கட ஊர்ல நடந்த ஒரு கலை நிகழ்ச்சியில மிமிக்ரி ஆர்டிஸ்டா இவர் மிமிக்ரி பண்ணிக்கிறாரு. மிமிக்ரி பண்ற அதை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். அமர்னா நான் எனக்கு இப்படி இருக்குன்னு தெரியாது. ஓலவல்லிக்கோல ஒரு பொடியன் உண்டு. அந்த பொடியன் கமல்ஹாசன் மாதிரி ஒரு சின்ன ஒரு டைலாக் ஒன்று சொன்னார். எனக்கும் பார்த்தா எனக்கும் மாசம் மாதிரி நானும் கொஞ்சம் கமல்ஹாசன் மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் குரலை ட்ரை பண்ணினேன். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி சரியாக வந்துட்டு அப்புறம் கமல்ஹாசன் அப்படியே ஒவ்வொரு குரலை ட்ரை பண்ணி இப்போ ஒரு 4-5 குரலை பேசுவேன். அப்படியே தான் எங்களோட ஸ்கூலில் நடந்த டீச்சர்ஸ் டே ஆண்டுக்கு நான் அதை செஞ்சு காட்டி கொஞ்சம் வீடியோகள் செஞ்சு அப்புறம் 2 பேர் இடத்துல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகின பிறகு தான் இப்போ எனக்கு அடுத்த மேடை நிகழ்ச்சி சான்ஸ் கிடைச்ச எங்களோட ஊரில் நடந்த ஹஜ் கலை விழாவில் சான்ஸ் கிடைச்சி அதில் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் பிரபலியம் அடைஞ்சு. அது சரி, எங்களுக்கு ஒரு 2-3 குரல்ல நீங்க மிமிக்ரியா பேசினா நல்லா இருக்கு. ரஜினிகாந்த் குரல்ல பேசலாம்னு இருக்கேன். ரஜினிகாந்த் சரி. கடா படிக்கிற கூட்டமாக வரும் சிங்கிளாக வரும். கடா அதிக வாசப்பரப்ப முடியும், அதிகமாக கோப்பரா முடியும். வாழ்க்கையில ஜெயித்து சரித்திரமே கிடையாது. இது ரஜினி. அடுத்தது சஜித் பிரேமதாசோட குரல். அஜித் பிரேமதாசன் எங்கட சஜித் பிரேமதாசன் எதிர்கட்சி தலைவர் குரல்ல சஜித் பிரேமதாஸ் මට කියලා දෙන්න. ඔයාලා යවුවේ බැලිස්ටික් මිසයිල් සබ්මරීනයක්ද? කොහොමයෝ කියලා සබ්මරීනයක්ද? එහෙමත් නැත්නම් ගයිඩන් මිසයිල් සබ්මරීනයක්ද? रोस एंजेलिस क्लास, सी वोल्फ्स क्लास, वेजिनियर क्लास अटैक सबमरीन. உண்மையில நல்லா இருக்கு. சஜித் பிரேமதாஸை அப்படியே கொண்டு வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. ஸோ நீங்க வேற என்னமோ இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னு நாங்க பார்க்கலாம். கமல்ஹாசன் வா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவ்வளோதானா? அடுத்தது எங்களோட நாட்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் மாதிரி அது கொஞ்சம் சிங்கள வார்த்தைகள் கொஞ்சம் திக்காகும். අපරට ඉතාම සුෂී රටක් මේ රට පාලනය කරන්න ගොඩක් යාව නම් මම මගේ රට වෙනුවෙන් නම් කැපකිරීම කරනවා. මම කියාව මන්නාරටම කොළඹට කුරුණාගලට ගොඩක් එනම දන්නවා. நல்ல இந்த முறை ஒரு குரல் நல்லா ஃபேமஸான படம் விஜய் நடித்த கில்லி படம். அந்த கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு வில்லனா நடிச்சாலும் அவர் ஒரு ஹீரோ மாதிரி மத்த இடத்துல ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்தாரு. ஆமா, எனக்கும் பிடிச்ச ஒரு சீன் தான், நாங்க பார்க்கலாம். தங்கம் 10 கோடி தங்கத்தை எடுத்துப்போம், திருப்பி வாங்கிப்பேன். உண்மையிலே நல்லா. வேற எஸ்ஜே சூர்யாட வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வருவா சுடுவா சாவா ரிப்பீட். சரி, இப்ப நீங்க மிமிக்ரி பண்ணீங்க தானே ஒரு 4-5 குரல்ல. இப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன சொல்றேன். சோ நீங்க மிமிக்ரி பண்ணவங்களோட எல்லா வாய்ஸையும் நான் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னு சொன்னா, ஒரு பேஸ் சவுண்டா தான் உங்களுடைய அந்த குரல் வருது இல்லையா? நான் ஒரு குரலை சொல்றேன், அஜித் குமார். அந்த குரல்ல நீங்க டைப் பண்ணி பாருங்க, அது சூப்பரா வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பேஸ் அவரை பேஸ் கூடும். ஸோ நீங்க அதுல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலயும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நாங்க ஸ்லோன் தமிழ் மீடியால இணைந்திருக்கிறோம். இனி போற காலங்கள்ல எங்களுடைய சகோதரர் அஸ்பாக் அவர்கள் தான் நிறைய விடயங்களை பத்தி பேச உள்ளார். ஸோ எங்களுடைய சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் தொடர்ந்து இணைஞ்சிருங்க, எங்களோட யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பிற்பட்ட காலங்களில் வரும் காலங்களில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காகவே நிறைய விஷயங்களை நாங்கள் தொடர்ந்தும் காத்து கொண்டிருக்கிறோம். இதோடு உங்களது விடைபெறும் நான் உங்கள் அஸ்பாக் மற்றும் அம்ஹர்.